ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. காலையில் எழுந்த உடனே காஃபி குடித்தாதான் மற்ற வேலையே நடக்கும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்படி டெய்லியுமே காஃபி குடிக்கிறவங்களுக்கு தொப்பை இருக்குன்னு கவலையாக இருக்கா? கவலையை விடுங்க. இதை மட்டுமே, அதாவது காஃபியோட இந்த பொருட்களை மட்டும் சேர்ந்து கலந்து குடிச்சு பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், 15 நாளில் 5 கிலோ அளவுக்கு உங்களுடைய தொப்பை சராசரியாக குறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். டெய்லியுமே நீங்கள் உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தேவையானது செய்து காமிக்கிறேன். இதுவே நீங்கள் நிறைய அளவுகளில் எப்படி செய்யணுன்றதையும் நான் சொல்கிறேன். இதை ரெடி பண்ணுறதுக்கு முதல் பொருள் காஃபி பவுடர். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இல்லைனா ஃபில்டர் காஃபி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபில்டர் காஃபி பயன்படுத்த போகிறீங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதனுடைய சாறை மட்டும் எடுத்துக்கங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் பயன்படுத்த போகிறீங்கன்னா நேரடியாக அந்த மாதிரி பவுடரை எடுத்துக்கங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பிரியாணி கரம் மசாலாவுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, பட்டை. அந்த பட்டை துண்டு ஒரு 2 போல் எடுத்திருக்கேன். இப்போ இதை பட்டையை நீங்கள் நிறைய அளவுகளில் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா மிக்சியில் அரைச்சிட்டு பவுடர் பண்ணிவிட்டு சலிச்சுட்டு எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி குறைவான அளவுகளில் ரெடி பண்ணுறதுனால உரலில் வச்சு தட்டினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும். இதை நான் சலிச்சுட்டு எடுத்துருக்கேன். அந்த நொறுப்பாக இருக்கிறத 8 எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து தான் ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர். நம்ம ஒரு கிளாஸ் பால் ரெடி பண்ணுறோன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்குங்க. அதுக்கடுத்து தான் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே, அதாவது ஒரு விரக்கடி அளவுன்னு சொல்லுவாங்க, நம்ம கட்டை விரலாலும் ஆள்கட்டி விரலாலும் சேர்ந்து எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பட்டைத்தூள் சேர்த்துக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் அதில் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதாவது எந்த வாசனைக்காக எந்த பொருளும் சேர்த்துடாமல் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை பார்த்து பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இது நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கடுத்து தான் ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்குங்க. இதில் நம்ம ஒயிட் சுகர் பயன்படுத்தக்கூடாது. பொதுவாகவே காஃபி குடிக்கிறதுக்கு வெள்ளை சக்கரை பயன்படுத்துவோம். வெள்ளை சக்கரை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் உடம்புல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் தேன் பயன்படுத்துங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்குங்க. கலந்துட்டா உங்களுக்கு இந்த டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். இப்போ இதே அதிகமான அளவுகளில் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்கன்னா காஃபி பவுடர் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. அடுத்ததாக தேன் 10 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 5லிருந்து 7 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பட்டை 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ இது எல்லாமே ஈரம் இல்லாமல் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைனா ஒரு சில்வர் கண்டெய்னரில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. எப்போல்லாம் தேவைப்படுதோ எடுத்து பயன்படுத்திக்கணும். அது மாதிரி காற்று போகாத அளவுக்கு, இதில் நம்ம காஃபி பவுடர் பயன்படுத்திருக்கிறதுனால காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இப்போ இதில் நான் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீர் 1 கிளாஸ் அளவுக்கு சேர்க்குறேன். அதாவது நம்ம நார்மலாக காஃபி எந்த அளவுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு குடிப்போமோ அதே அளவுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சூடான பால் சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இதில் சூடான பால் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம தேன் சேர்த்துருக்கோம். தேனில் சூடான பொருள் சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய பால் சேர்த்து எப்பயும் போல் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தொப்பை 5 கிலோ அளவுக்கு 15 நாளில் குறையும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். இல்லைனா பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். காஃபி பவுடரில் கேஃபின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் இருக்குது இயற்கையாகவே. அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். அதாவது உடம்புல மெட்டாபாலிசத்தை அதிகரித்து சர்க்கரையினுடைய அளவை குறைச்சி உடம்புல தங்கியிருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை வேகமாக கரைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. பட்டை நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய சர்க்கரையை உடைத்து ஆற்றலாக்கி கொழுப்பாக படிவதை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பட்டையில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் குறைக்கக்கூடிய பண்புகள் அதிகமாக இருக்குது. பட்டையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வேகமாக கரைத்து வெளியேற்றும். நம்மளுடைய இதயத்திற்கும் ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் சொன்ன உடனே கேரளா தான் ஞாபகம் வரும். ஏன்னா கேரளாவில் எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா தொப்பையே இருக்கிறது கிடையாது. தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி நம்ம பச்சையாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய உடலில் மெட்டாபாலிசத்தை, அதாவது வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புகள் படிவதை தடுத்து கெட்ட கொழுப்புகளை வேகமாக கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை தேங்காய் எண்ணெய்க்கு உண்டு.
அது மட்டும் இல்லாமல் சுத்தமான தேனாக பயன்படுத்துங்க. தேன் வந்து நம்ம டெய்லியுமே எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை வேகமாக கரைத்து வெளியேற்றும். நம்ம உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதனால எந்தவித ஒரு வைரஸ் கிருமியும் நம்மளை தாக்காம பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் தேன் பயன்படும். இந்த விஷயம் கேட்கறதுக்கே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனால் இது முற்றிலும் உண்மை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். எதுவுமே வந்து அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. காஃபி பவுடர் நம்ம ரொம்பவும் அதிகமாக எடுத்துக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா சீக்கிரமாக தொப்பை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவும் எடுத்துக்கூடாது. ஏன்னா அது நம்ம உடம்புல பித்தத்தன்மையை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால சீரான அளவுகள் எடுத்துக்கும் போது சீரான அளவுகளில் நம்மளுடைய தொப்பையும் குறைய ஆரம்பிக்கும். உடலும் நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணீங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.